நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 8 மாச குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. என்னன்னா, அவங்க கால்ல தீக்காயம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டதுக்கு, அவங்க வீட்ல அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தை வந்து இன்னும் நடக்க ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு, சுட சுட அரிசி வடிச்ச அந்த கஞ்சி தண்ணிய ஊத்தி விட்டுட்டாங்க. குழந்தை வலியில துடிச்சு அழுதுருக்காங்க. தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா, ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸு. ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஐயையோ! அப்படியெல்லாம் ஊத்தக்கூடாதா? எங்க வீட்ல ஊத்த சொல்லியிருக்காங்களே! அது மாரி பண்ணக்கூடாதுங்க. குழந்தை வந்து 8 மாசம் ஆயிடுச்சு, 8 அடி வைக்கலன்னு சொல்லி கால்ல அரிசி கஞ்சி தண்ணிய ஊத்தக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. குழந்தை வந்து நடக்கணும் அப்படின்னா 3 விஷயம் தேவை. 1 அவங்களுடைய கால்ல இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அவங்களுடைய போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும். இது 2க்கும் முக்கியமா 3வது அவங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து மெச்சூர் ஆகணும். ஸோ யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாசம், 9 மாசம் ஆகும்போது குழந்தைங்க வந்து புடிச்சு நிப்பாங்க. அப்புறம் அப்படியே அந்த சோஃபாவிலேயே வந்து புடிச்சு சைடுல நடப்பாங்க. சேர புடிச்சிட்டு சுத்தி, சுத்தி நடந்து வருவாங்க. அப்புறம் ஒரு 12 மாசத்துல வந்து புடிக்காம நடக்க ஆரம்பிப்பாங்க. நெறைய குழந்தைங்க 15 மாசத்துல தானா எந்த சப்போர்ட்டும் இல்லாம நடப்பாங்க. ஸோ 8 மாசத்துலருந்து 15 மாசம் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க சீக்கிரம் நடப்பாங்க, சில குழந்தைங்க கொஞ்சம் லேட்டா நடப்பாங்க. நீங்க வந்து உங்க குழந்தை நடக்கலன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் வந்து டேஞ்சரஸான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லாத இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான பழக்கத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, குழந்தையோட உயிருக்கு ஆபத்தா போலாம். சப்போஸ் உங்க குழந்தை வந்து சீக்கிரம் நடக்கணும் அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு டம்மி டைம் நல்லா குடுங்க. குழந்தைங்க நிக்கும்போது நல்லா சப்போர்ட்டோட நிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு 9 மாசம் ஆயிடுச்சுன்னா, புஷ் டைப் வாக்கர் இருக்கு இல்லையா? அந்த கால நடவண்டி மாதிரி, அந்த மாரி வாக்கர் வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். முக்கியமா அவங்கள நடக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். தென் விட்டமின் டி3 ட்ராப்ஸ் ரெகுலரா குடுக்கணும். கால்சியம், அயர்ன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நல்லா குடுக்கணும். புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஃபுட்லாம் குடுக்கணும். இதெல்லாம் குடுத்தாலே குழந்தை நல்லா நடந்துருவாங்க. அத விட்டுட்டு இந்த மாரி வந்து சூடான அரிசி கஞ்சி தண்ணி கால்ல ஊத்துனா குழந்தை நடப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு, இந்த மாதிரியான முட்டாள்தனமான விஷயத்த ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரீல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரட்டும். இதுக்கப்புறமா இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வராம நீங்க தான் வந்து பார்த்துக்கணும்.